11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 13 ஹைட்ரோகார்பன்கள். இந்த வீடியோவிலே ஆல்கேன்களுக்கு IUPAC விதிகளின்படி எவ்வாறு பெயரிடுவது என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போமா? ஆல்கேன்கள் ஹைட்ரோகார்பன்களின் ஒரு வகைத்தான் ஆல்கேன்கள். இதன் பொதுவான வாய்பாடு CnH2n+2. ஆல்கேன்களுக்கு IUPAC விதிகளின்படி எவ்வாறு பெயரிடுவது என்பதை பார்ப்போம். முன்னொட்டு, தொடர்ந்து மூலவார்த்தை, அதைத் தொடர்ந்து பின்னொட்டு, அதாவது பிரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சஃபிக்ஸ். ஆல்கேன்களை பொறுத்தளவில் முன்னொட்டு நீண்ட கார்பன் சங்கிலியில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக காணப்படுகின்ற பதிலிகளை இட அமைவு எண்ணுடன் எழுதுவதே முன்னொட்டு. மூலவார்த்தை நீண்ட கார்பன் சங்கிலியை குறித்து எழுதுவதே மூலவார்த்தை, அதாவது ரூட் வேர்ட். அதைத் தொடர்ந்து பின்னொட்டு. இரண்டு வகையான பின்னொட்டுக்கள் காணப்படுகின்றன. ஒன்று முதல் நிலை பின்னொட்டு, அதைத் தொடர்ந்து இரண்டாம் நிலை பின்னொட்டு. ஹைட்ரோகார்பன்களை பொறுத்தளவில், அதாவது ஆல்கேன்களை பொறுத்தளவில் இரண்டாம் நிலை பின்னொட்டு இல்லை. இரண்டாம் நிலை பின்னொட்டு என்பது வினை செயல் தொகுதியை குறிக்கின்றது. ஹைட்ரோகார்பன்களில் வினை செயல் தொகுதி இல்லை. எனவே ஆல்கேன்களுக்கு முதல் நிலை பின்னொட்டாக கார்பன்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு காணப்படுவதால் ஏன் என குறித்து எழுத வேண்டும். ஆக முன்னொட்டு, மூலவார்த்தை, பின்னொட்டு. பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலமாக ஆல்கேன்களுக்கு எவ்வாறு IUPAC விதிகளின்படி பெயரிடுவது என்பதை தெரிந்து கொள்வோம். பின் வருவனவற்றிற்கு IUPAC முறையில் பெயரிடுக. 1. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆல்கேனுக்கான IUPAC பெயர். IUPAC விதிகளின் படி முதலில் நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்ய வேண்டும். இச்சேர்மத்தில் 5 கார்பன் கொண்ட இந்த சங்கிலியே நீண்ட கார்பன் சங்கிலி. தொடர்ந்து கார்பன் சங்கிலிக்கு எண்ணிடுவோம். 1 2 3 4 5 அல்லது 1 2 3 4 5. மேற்கண்ட 2 எண்ணிடுதலில் விதியின்படி நீண்ட கார்பன் சங்கிலியில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக பதிலியாக காணப்படுகின்ற தொகுதி இணைக்கப்பட்ட கார்பனுக்கு குறைந்த எண் வர வேண்டும் அல்லவா? எனவே மேலே உள்ள எண்ணிடுதலே சரியானது. ஆக நீண்ட கார்பன் சங்கிலியில் இரண்டாவது கார்பனில் மீத்தைல் தொகுதி உள்ளது. இச்சேர்மத்தினுடைய மூலவார்த்தை நீண்ட கார்பன் சங்கிலியில் 5 கார்பன் உள்ளதனால் பென்ட். பின்னொட்டு 2 கார்பன்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு. எனவே ஏன்? இச்சேர்மத்தின் IUPAC பெயர் 2-மெத்தில். 5 கார்பனுக்காக பென்ட், ஒற்றை பிணைப்பிற்காக ஏன் 2-மெத்தில் பென்டேன். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சேர்மத்தின் அமைப்பு வாய்ப்பாட்டிற்கு பதிலாக லைன் ஸ்ட்ரக்சர் அல்லது ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர், அதாவது கோட்டு அமைப்பு வாய்பாடும் தரப்படலாம். இச்சேர்மத்தினுடைய கோட்டு அமைப்பு வாய்பாடு CH3 CH2 CH2 CH CH3 CH3 ஆகும். கேள்வி எண் 2. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆல்கேனின் IUPAC பெயர். முதலில் நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்து கொள்வோம். அந்த கார்பன் சங்கிலிக்கு எண்ணிடுவோம். 1 2 3 4 5. இவ்வாறும் எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3 4 5. இரண்டாவது கார்பனில் ஒரு மீத்தைல் தொகுதியும் நான்காவது கார்பனில் ஒரு மீத்தைல் தொகுதியும் உள்ளது. 2 வகையான எண்ணிடுதலும் இந்த ஆல்கேனை பொறுத்தவரையில் சரியானதே. நாம் இதை தெரிவு செய்து கொள்வோம். இரண்டாவது கார்பனில் ஒரு மீத்தைல், நான்காவது கார்பனில் ஒரு மீத்தைல். ஆக 2-4-டைமெத்தில் 5 கார்பன் கொண்ட சங்கிலிக்காக பென்ட், ஒற்றை பிணைப்பிற்காக ஏன் பென்டேன். இச்சேர்மத்தினுடைய கோட்டு அமைப்பு வாய்பாடு இவ்வாறு அமைகிறது. IUPAC பெயர் 2-4-டைமெத்தில் பென்டேன். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரை பார்ப்போம். நீண்ட கார்பன் சங்கிலி எண்ணிடுவோம். 1 2 3 4 5. இந்த நீண்ட கார்பன் சங்கிலியில் மூன்றாவது கார்பனில் 2 ஹைட்ரஜன்களுக்கு பதிலாக 2 மீத்தைல் தொகுதியானது பதிலீடு அடைந்துள்ளது. எனவே இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் 3-3-டைமெத்தில் 5 கார்பனுக்காக பென்ட் மற்றும் ஒற்றை பிணைப்பிற்காக ஏன் பென்டேன். இச்சேர்மத்தினுடைய கோட்டு அமைப்பு வாய்பாடு இவ்வாறு அமைகிறது. எனவே
இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் மீண்டும் பார்ப்போம். 3,3 டை மெத்தில் பென்டேன். கரிமச் சேர்மம் 4. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆல்கேனின் IUPAC பெயரை பார்ப்போம். நீண்ட கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3 4 5. இவ்வாறு எண்ணிடும் பொழுது இரண்டாவது கார்பனில் பதிலி இல்லை. 3 மற்றும் 4 2 பதிலிகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று ஈத்தைல் தொகுதி, மற்றொன்று மீத்தைல் தொகுதி. இவ்வாறு எண்ணிடும் பொழுது 1 2 3 4 5 இரண்டாவது கார்பனில் மீத்தைல் தொகுதியும் மூன்றாவது கார்பனில் ஈத்தைல் தொகுதியும் உள்ளது. IUPAC விதியின்படி பதிலிகளுக்கு குறைந்த கார்பன் எண் வர வேண்டும். எனவே மேலே உள்ள எண்ணிடுதலே சரியானது. ஆக 2 பதிலிகள் உள்ளன. இவற்றுள் எது முன்னுரிமை பெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள IUPAC விதியின்படி முதலில் எழுத வேண்டியது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எது முதலில் வருகிறதோ அதை எழுத வேண்டும். இத்தொகுதியானது ஈத்தைல் தொகுதி, இதனுடைய முதல் எழுத்து இ. இத்தொகுதி மீத்தைல் தொகுதி, இதன் முதல் எழுத்து எம். எனவே இத்தொகுதியே முன்னுரிமை பெறுகிறது. ஆக 3 எத்தில் 2 மீத்தைல் 5 கார்பனுக்காக பென்ட், ஒற்றை பிணைப்பிற்காக ஏன் பென்டேன். இச்சேர்மத்தினுடைய கோட்டு அமைப்பு வாய்பாடு இவ்வாறு அமைகிறது. இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். 3 எத்தில் 2 மெத்தில் பென்டேன். கேள்வி எண் 5. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆல்கேனின் IUPAC பெயரை பார்ப்போம். நீண்ட கார்பன் சங்கிலி. இந்த சங்கிலியில் 8 கார்பன்கள் உள்ளன. முதலில் விதியின்படி எண்ணிட்டுக் கொள்வோம். 1 2 3 4 5 6 7 8. மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது கார்பன்களில் ஹைட்ரஜன்களுக்கு பதிலாக பதிலிகள் உள்ளன. மூன்றாவது கார்பனில் ஈத்தைல் தொகுதியும் 4 மற்றும் 5வது கார்பன்களில் புரோப்பைல் தொகுதியும் உள்ளது. எனவே முதலில் எழுத வேண்டியது பதிலிகளை அல்லவா? 2 பதிலிகளில் ஆல்பபெட்டிக்கல் முன்னுரிமையின்படி ஈத்தைல் தொகுதி முதலில் எழுத வேண்டும். அதைத் தொடர்ந்து புரோப்பைல் தொகுதி எழுதப்பட வேண்டும். எனவே இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் மூன்றாவது கார்பனில் ஒரு ஈத்தைல் தொகுதி. எனவே 3 எத்தில் 4 மற்றும் 5வது கார்பன்களில் புரோப்பைல் தொகுதி. எனவே 4,5 டை புரோப்பைல். 8 கார்பனுக்காக ஆக்ட், ஒற்றை பிணைப்பிற்காக ஏன் ஆக்டேன். ஆக இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் 3 எத்தில் 4,5 டை புரோப்பைல் ஆக்டேன். கேள்வி எண் 6. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்கேனின் IUPAC பெயர். முதலில் இச்சேர்மத்திற்கான நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்து கொள்வோம். 1 2 3 4 5. 5 கார்பன் கொண்ட நீண்ட கார்பன் சங்கிலி. மூல வார்த்தை பென்ட். இவ்வாறு எண்ணிடும் பொழுது மூன்றாவது மற்றும் நான்காவது கார்பன்களில் ஹைட்ரஜன்களுக்கு பதிலாக 2 மெத்தில் தொகுதி காணப்படுகிறது. அதே நேரத்தில் இவ்வாறு எண்ணிடும் பொழுது 1 2 3 4 5 என எண்ணிடும் பொழுது இரண்டாவது கார்பன் மற்றும் மூன்றாவது கார்பன்களில் ஹைட்ரஜன்களுக்கு பதிலாக 2 மெத்தில் தொகுதி உள்ளது. இத்தகைய எண்ணிடுதலே விதியின்படி சரியானது. எனவே இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் 2,3 டை மெத்தில். 5 கார்பன் சங்கிலிக்காக பென்ட், ஒற்றை பிணைப்பு. எனவே ஏன் பென்டேன். சேர்மத்தின் IUPAC பெயர் 2,3 டை மெத்தில் பென்டேன். கேள்வி எண் 7. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆல்கேனின் IUPAC பெயர். நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்து கொள்வோம். 1 2 3 4 5 6 7 8. அதே நேரத்தில் இந்த கார்பன் சங்கிலிக்கு இவ்வாறும் எண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8. இரண்டாவது மற்றும் 7வது கார்பனில் 2 மெத்தில் தொகுதி, 5வது கார்பனில் எத்தில் தொகுதி உள்ளது. அதே நேரத்தில் மேலே உள்ள எண்ணிடலின்படி இரண்டாவது மற்றும் 7வது கார்பன்களில் மெத்தில் தொகுதியும் 4வது கார்பனில் எத்தில் தொகுதியும் உள்ளது. இந்த சரியான கார்பன் எண்ணிக்கையை தீர்மானிப்பது ஈத்தைல் தொகுதி இணைந்துள்ள கார்பன். அதாவது ஈத்தைல் தொகுதியானது குறைந்த கார்பன் எண்ணை பெற்றிருக்க வேண்டும். எனவே 4 5 இவற்றை ஒப்பிடும் பொழுது மேலே உள்ள எண்ணிடுதலே சரியானது. எனவே இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரை பார்ப்போம். ஈத்தைல் தொகுதி, மீத்தைல் தொகுதி.
முன்னுரிமையின்படி முதலில் ஈத்தைல் தொகுதி 4-எத்தில் -2,7 டைமெத்தில் 8 கார்பன்களுக்காக ஆக்ட், ஒற்றை பிணைப்பிற்காக ஏன் ஆக்டேன். இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் 4-எத்தில் -2,7 டைமெத்தில் ஆக்டேன். 8. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆல்கேனின் IUPAC பெயர். முதலில் நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்து கொள்வோம். 1 2 3 4 5 6. அதே நேரத்தில் 1 2 3 4 5 6 7 8. இதுவே நீண்ட கார்பன் சங்கிலி. இந்த நீண்ட கார்பன் சங்கிலியில் 8 கார்பன்கள் உள்ளது. எனவே மூல வார்த்தை ஆக்ட். இவ்வாறு எண்ணிடும் பொழுது 3வது கார்பன் மற்றும் 6வது கார்பன்களில் 2 மெத்தில் தொகுதிகள் காணப்படுகின்றன. எனவே இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் 3,6 டைமெத்தில் 8 கார்பனுக்காக ஆக்ட், கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு, எனவே ஏன் ஆக்டேன். சேர்மத்தின் IUPAC பெயர் 3,6 டைமெத்தில் ஆக்டேன். கேள்வி எண் 9. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆல்கேனின் IUPAC பெயர். முதலில் நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்து கொள்வோம். 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7 8. கொடுக்கப்பட்ட சேர்மத்தில் 8 கார்பன் கொண்ட சங்கிலியே நீண்ட கார்பன் சங்கிலி. IUPAC விதியின்படி இந்த சங்கிலிக்கு எண்ணிடுவோம். 2வது கார்பனில் ஒரு மீத்தைல் தொகுதியும், 3வது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதியும், 4வது கார்பனில் ஒரு ஈத்தைல் தொகுதியும் உள்ளது. எனவே IUPAC விதிகளின்படி இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் ஈத்தைல் தொகுதி முன்னுரிமை பெறுகிறது. அதைத் தொடர்ந்து 2 மெத்தில் தொகுதிகள். இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரை பார்ப்போம். 4-எத்தில் 2,3 டைமெத்தில் 8 கார்பனுக்காக ஆக்ட், கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு, எனவே ஏன் ஆக்டேன். மற்றொரு முறை இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரை பார்ப்போம். 4-எத்தில் 2,3 டைமெத்தில் ஆக்டேன். கீழ்கண்ட ஆல்கேனிற்கு அமைப்பு வாய்ப்பாட்டினை வரைக. 4,5 டைஎத்தில் 3,4,5 ட்ரைமெத்தில் ஆக்டேன். முதலில் மூல வார்த்தையில் ஆக்ட். எனவே 8 கார்பன் கொண்ட நீண்ட கார்பன் சங்கிலி. கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட்டுக் கொள்வோம். 4,5 ஆகிய 2 கார்பன்களில் எத்தில் தொகுதிகள் காணப்படுகின்றன. எனவே 4,5 டைஎத்தில். அதைத் தொடர்ந்து 3வது 4வது 5வது கார்பன்களில் மெத்தில் தொகுதிகள் உள்ளன. எனவே 3,4,5 ட்ரைமெத்தில். மற்ற கார்பன்களுக்கு கார்பன்களின் இணைதிறன் 4ஐ நினைவில் கொண்டு ஹைட்ரஜனை கொண்டு பூர்த்தி செய்து கொள்வோம். எனவே 4,5 டைஎத்தில் 3,4,5 ட்ரைமெத்தில் ஆக்டேனின் அமைப்பு வாய்ப்பாடு இதுவே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.